ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஊற வச்சு செஞ்ச சிக்கன் பிரியாணி. அதுக்கு சிக்கன் ஒரு 3/4 கிலோ, கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. கார மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு பிடி புதினா இலைகள், அரை எலுமிச்சம்பழம், நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு சிக்கன் பீஸ்லேயும் நல்லா மசாலா இறங்குற அளவுக்கு மசாலாவை நல்லா தடவி விட்டுருங்க. 1 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. அதனால தான் ஊற வச்ச செஞ்ச சிக்கன் பிரியாணி. ஒரு பாத்திரம் எடுத்து 100 மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தாவே பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா பொருட்கள் எல்லாமே பட்டை, லவங்கம், கிராம்பு, சோம்பு எல்லாமே சேர்த்துக்குங்க. 5 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் மசாலா பொருட்களை போடணும். மசாலா பொருட்கள் நல்லா வெடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்குங்க. இப்போ 4 தக்காளி 4 வெங்காயம் சேர்த்துருக்கோம் மொத்தமாக. இப்போது தக்காளியும் வதங்கட்டும். நாங்கள் மண் பாத்திரத்தில் செய்கிறதுனால நல்லா சீக்கிரம் வதங்கிடும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சே வந்துடுச்சு பாருங்கள். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்திருக்கு. எப்பயுமே கொஞ்சம் நல்லா சுருண்டு வதங்கினா தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி வதங்குச்சுனாவே அது ஒரு டேஸ்ட்டு. இல்லைனா சாப்பிடும்போது ஒரு பச்சை ஸ்மெல் அடிக்கும். ஒரு பிடி கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அதோடய ஃப்ளேவரே சூப்பராக இருக்குங்க. திரும்பவும் புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே ஊற வச்ச சிக்கனில் எல்லாமே சேர்த்துருக்கோம். இப்போது ஊற வச்ச சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சிக்கன் பீஸுகளை நம்ம சேர்த்துக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா சிக்கன் வதங்கியிருக்கு. நம்ம எப்படியும் தண்ணி ஊற்றுவோம். அந்த தண்ணியை நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சீக்கிரம் பிரியாணி செஞ்சு முடிக்கலாம். ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கோம். பிரியாணிக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. வதக்கும் போதே அப்படி ஒரு ஸ்மெல்லுங்க, சூப்பராக இருக்குங்க. ஒரு டம்ளர் பிரியாணி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. அதான் கரெக்டான அளவு. கொதிக்க வச்ச தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். கலரிட்டு சிக்கன் கொஞ்சம் பாதி வெந்து வரணும். பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசியை போட்டு தம் கட்டிடணும். இப்போது கொதி வரப்போகுது. நல்லா கொதி வந்துடுச்சு. பிரியாணி அரிசியும் நம்ம சேர்த்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அரிசி உடையக்கூடாது, அந்தளவுக்கு கலரணும். பொறுமையாக கலரணுங்க. நான் எப்பயுமே தம் கட்டி தான் செய்வேன். தோசைக்கல்ல நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சிம்மில் வச்சுடுவேன். எப்பயும் அரிசி போடுறதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா கழுவிட்டு ஊற வைங்க, சூப்பராக இருக்கும். அரை மணி நேரம் ஊற வைக்கணும். தோசைக்கல்ல நல்லா சூடுபடுத்திக்கங்க. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். இப்போ அரிசி ஓரங்களில் இருக்க அரிசியெல்லாம் எடுத்து விட்டுட்டு தம் போட்டுடலாம். கல் நல்லா காஞ்சிருக்குங்க. இப்போ நான் மூடிடுறேன். குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது தம்மில் இருக்கணுங்க.
இப்போது நம்ம திறந்து பார்க்கலாங்க. வாவ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், அரிசியெல்லாம் முழுசாக வந்திருக்கு உடையாமல். ஊற வச்ச செஞ்ச சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.